திமுக செய்தி தொடர்பாளர்கள் கிட்ட கேட்டேன். அருள் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து திமுகவை சேர்ந்தவர், மற்ற கட்சிகள் எல்லாம் வந்து நீக்கிட்டாங்க. அதிமுக மலர்கொடிங்கிற நீக்கிட்டாங்க. இல்ல அந்த கேள்வி நான் கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, திமுக நிர்வாகிகள் யாருமே இந்த கொலையில இது வரைக்கும் கைது செய்யப்படவும் இல்ல, சம்பந்தமும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. நான் இவர் பேரை சொல்லியே கேட்டேன். அவர் திமுகவே கிடையாது, தலைமையால் நியமிக்கப்பட்ட நிர்வாகிகள் யாருமே இந்த கொலையில இது வரைக்கும் கைது செய்யப்படவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஊடகம் என்ன போடுது? ஊடகங்கள் அவர் மறுப்பு தெரிவிச்சாங்களா? ஊடகம் திமுக உறுப்பினர்னு போடுது இல்ல, இது இந்த கட்சிக்கும் இவருக்கும் சம்பந்தம் இல்லை, தவறாக நீங்க செய்திகள் பரப்ப வேண்டாம்னு ஏதாவது உங்களுக்கு மெயில் வந்திருக்கா? இல்ல, மெயில் வரல. நேத்து நம்ம கேட்கும் போது சொன்னாங்க. அப்ப கேட்கும் போது சொல்லுங்க, ஏன் இப்போ ஒரு மறுப்புன்றது என்ன? தவறா செய்தி போட்டாங்கன்னா அதுக்கு ஒரு மறுப்பு தெரிவிங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஊடக செய்தி அனுப்புவாங்க, அதை ஊடகம் பதியும். இது மிக முக்கியமா தமிழகம் தாண்டி இந்தியாவே கொந்தளிப்புக்குள்ளாக்குன ஒரு படுகொலை. இந்த படுகொலையில உங்க கட்சிக்காரர் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஊடகம் தான் சொல்லுது, நான் சொல்லல. காவல்துறை தான் சொல்லுது, நான் சொல்லல. அப்ப சொல்லும் பொழுது நீங்க மாற்று கருத்தை வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா நீங்க பர்சனலா போன் பண்ணி சொல்லிருக்கீங்களா?